ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே. அக்காவை பார்த்தேன், காலைல மெசேஜ் பண்ண பொண்ணு எப்படி தப்புன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல. யாரு சொல்றது? நாங்க எங்க பார்த்தோமா? நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க பணத்தை தான் பார்த்தோம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பெரும்பேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் கொத்தனார் வேலை செய்யும் ராஜேஷ். இவருக்கும் இவரது அத்தை முறையுள்ள கௌசல்யா என்ற 20 வயது பெண்ணிற்கும் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகும் கூட கௌசல்யா தொடர்ந்து B.Ed 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்த நிலையில் கடந்த சனிக்கிழமை 7ஆம் தேதியன்று வேலைக்கு சென்று வீடு திரும்பிய போது தனது மனைவி கௌசல்யா வீட்டின் சமையல் அறையில் எண்ணெயில் வழுக்கி கீழே விழுந்து உயிரிழந்ததாக மாமனாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். மேலும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற போது அவர் உயிரிழந்து விட்டார் என டாக்டர்கள் கூறிவிட்டார்கள் என கதறி அழுதுள்ளார். இதனைத் தொடர்ந்து பெண்ணின் தந்தை வந்து பார்த்தபோது தலையில் காயம் இருந்ததால் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பொன்னேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் பொன்னேரி போலீசார் கௌசல்யாவின் கணவர் ராஜேஷை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் திடுக்கிடும் பின்னணி வெளியானது. எங்களுக்கு எண்ணெயில இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கே போன் வந்து சொன்னாங்க, போன் பண்ணாங்கன்ட்டு எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு சொன்னாரு. கிச்சன்ல ஏதோ எண்ணெய் தடிக்க கீழே விழுந்து தள்ள அடிபட்டு அப்பயே ஆஸ்பத்திரிக்கு வந்தா முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ரேவதி. ராஜேஷ் போன் பண்றான் அப்படின்னு தான் சொன்னாரு. வேற எதுவும் எனக்கு தெரியாதுப்பா. எதுவுமே சொல்லலப்பா. நல்லா இருக்கிறோம் தான் சொல்லிச்சு. எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருந்தாங்க. முந்தா நேரத்து கூட போன் பண்ணா நல்லா தான் பேசினாங்க. 2 பேருமே நல்லாதான் இருந்தாங்க. எங்க வீட்டுக்கு திங்கக்கிழமை தான் வந்தாங்க. எங்க ஆயா ஒன்று சேர்த்துட்டாங்க, அதுக்கு வந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியல. எனக்கு எதுவுமே தெரியல. யாரு சொல்றது? நாங்க எங்க பார்த்தோமா? நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க பணத்தை தான் பார்த்தோம். நாங்க என் குழந்தை நான் வாய் தந்து எங்களுக்கு இப்படி அப்படி இருக்குன்னு சொல்லிச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே, எங்களுக்கு எதுவுமே தெரியல. அதாவது ராஜேஷுக்கும் அவரது தங்கை முறை உள்ள சித்தியின் மகளான 21 வயது தீபிகாவுக்கும் தவறான தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த பெற்றோர் இருவரையும் கண்டித்ததோடு ராஜேஷின் அத்தை முறை பெண்ணான கௌசல்யாவை அவசரமாக திருமணம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருமணமான பிறகும் கூட ராஜேஷ் தனது தங்கை முறை உள்ள தீபிகாவுடன் தொடர்பை தொடர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது தொடர்புக்கு மனைவி கௌசல்யா தடையாக இருப்பார் என ராஜேஷும் தீபிகாவும் இணைந்து சதித்திட்டம் தீட்டியதாக கூறப்படுகிறது. தீபிகாவோ, உன் மனைவி கௌசல்யா உயிருடன் இருக்கும் வரை நாம் ஒன்று சேர முடியாது, அவளை கொன்றுவிடு என தூண்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் மாமா மாமா என மூச்சுக்கு 300 தடவை பாசமாக அழைக்கும் மனைவி கௌசல்யாவை அடித்து சித்திரவதை செய்ததோடு அவரது மூச்சையே நிறுத்தி படுகொலை செய்துள்ளார் ராஜேஷ் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் கொலை செய்துவிட்டு மாமனாருக்கு போன் செய்து எண்ணெயில் வழுக்கி விழுந்து தலையில் அடிபட்டு இறந்து விட்டதாக நாடகம் ஆடியதும் அம்பலமாகியுள்ளது. என் மறுபிள்ளை சொன்னா நீ சேர்த்துருமாமா படிக்க நான் படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் பீஸை கட்டி சேர்த்தேன். அதுக்கப்புறம் குழந்தை 5 மாதம் படிச்சுட்டு நேற்று சாயங்காலம் மறுபிள்ளை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணி மாமா கவுசு கிச்சனில் ஜாரி கீழே விழுந்துச்சு, தலையில் அடிபடிச்சு மாமா, நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாக்கா முடியாது சொல்லிட்டாங்க மாமான்ட்டு மறுபிள்ளை 6:30 மணிக்கு ஃபோன் பண்ணான். 6:00 மணிக்கு பண்ணோன்னா நான் 7:30 மணிக்கு அவங்க வீட்டை போனேன். 7:30 மணிக்கு கூட நான் போனாக்கா கீழே குழந்தைக்கு தலையை மட்டும் தான் அடி இருக்கணும், மூஞ்செல்லாம் காயமாக இருக்குது,
என்னடா இது வந்து இது இயற்கை கிடையாது, செயற்கை தான் இது அப்படின்னு நான் போஸ்ட்மார்ட்டம் தான் பண்ணுவேன் என் பொண்ணை அப்படின்ட்டு நான் 108 ஃபோன் பண்ணி வர வச்சு இங்கே பொன்னேரியில் வந்து ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு அப்புறம் வந்து மரும்புள்ள அதுலேயும் உண்மை சொல்ல. அப்புறம் மறுபடியும் வந்து நைட் கேட்டாங்க, மரும்புள்ள வந்து நான் தள்ளி விட்டவன் பிறகு தான் வந்து கீழே வந்து அடிபட்டுது, ஹாஸ்பிட்டல் சேர்த்தம்மாமா, சேர்த்தவொடனே முடியாது சொல்லிட்டாங்கம்மான்ட்டு நைட்டு தான் சொன்னான் மரும்புள்ள. நீங்கள் அதை நம்புறீங்களா? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேக சஸ்பெக்ட் ஏதாவது இருக்காங்க? இல்லை சார், நான் எங்கள் மாமா கிட்டே நல்லா பேசியிருக்கேன், எங்கள் அக்கா கிட்டே பேசியிருக்கேன். 2 பேரும் நல்லா தான் இருந்தாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக தான் இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனை பார்த்து இல்லை. அது ஏதோ நேற்று நடந்திருக்கு, அது நான் தெரியல. தனது மகளை ராஜேஷ் கொலை செய்துவிட்ட சூழலிலும் கூட மருமக பிள்ளை என்று மாமனார் குறிப்பிட்டு பேசும் அளவுக்கு பாசம் வைத்துள்ளார். இவ்வளவு பாசமான மாமனார் மாமியார் குறை சொல்லாத மச்சான் சூழ திருமணம் செய்து மாமா என பாசமாக அழைத்த மனைவி கௌசல்யாவை தங்கை முறை உள்ள பெண்ணுக்காக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனையடுத்து ராஜேஷையும் கொலைக்கு தூண்டுதலாக இருந்த தீபிகாவையும் பொன்னேரி போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.